நானும் சீரிஸ் பார்த்துட்டு உட்காந்துட்டேன். டைம் போறதே தெரியல. ஐயோ மணி 9 ஆச்சே. என்ன பண்ண டிஃபனு? இதே பெரிய ரோதனையா இருக்கு. ஆஹா, ஐடியா வந்துச்சு. நேத்துல சப்பாத்தி இருக்குது பாருங்க, அதை நல்லா உருட்டி எடுத்து போட்டு பிடிச்சி பிடிச்சா கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சிடலாங்க. வீட்டில் ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்து அதில் என்னென்ன காய் இருக்குதோ, குடமிளகாலேருந்து கேரட்ல இருந்து கோஸ்ல இருந்து என்னென்ன காய் இருக்கு எல்லாத்தையும் பிடிச்சி பிடிச்சா கட் பண்ணி வச்சிடலாங்க. கொஞ்சம் ஆயில ஊற்றி நம்ம வெங்காயத்தை போடுவோம், பச்சை மிளகா போடுவோம், அதுக்கு தேவையான உப்பையும் தூக்கி போட்டு 2 கிளறி அப்புறம் நறுக்கி வச்சிருக்க கோஸு, அப்புறம் குடமிளகா, அப்புறம் கேரட்டு, அப்புறம் கொஞ்சமாக மல்லி இலை கருவேப்பிலையும் தூக்கி போட்டு 2 கிளறுவோம். நம்ம இந்த ஃப்ரைட் ரைஸுக்கெல்லாம் கிளறலாம், அதை மாதிரி கிளறிட்டு அப்புறம் ஒரே ஒரு தக்காளி, குட்டி தக்காளி, அதையும் தூக்கி போட்டு கிளறிவோங்க. அப்புறம் நடுசில் கொஞ்சம் புளியை தோண்டி அதில் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றி அதையும் போட்டு ஒரு கிளறிட்டு கொஞ்சமாக சிக்கன் மசாலா இருக்குது பாருங்க, அதுவும் போட்டு கொஞ்சம் பெப்பர் தூளையும் போட்டு 2 கிளறி இன்னும் கொஞ்சம் காரத்துக்கு சில்லி பவுடரையும் போட்டுருவோங்க. போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம பிச்சு வச்சிருக்க அந்த சப்பாத்தியில தூக்கி போட்டு ஒரு கிளறுகள்னா சூப்பரா அழகா டேஸ்டா கம சில்லி பரோட்டா மாதிரி சில்லி சப்பாத்தி ஒன்று ரெடி பண்ணியாச்சுங்க. இன்னைக்கு நைட்டு கதம் அவ்வளோதான், முடிஞ்சிச்சுங்க. ஈஸியாக டிஃபன் வேலையை முடிச்சிட்டேன். நீங்களே இது மாதிரி ட்ரை பண்ணுங்க.